ஹலோ ஹாய்ஸ் அன்பு நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பிக்கு வந்த ஒரு வெறித்தனமான வேட்டையாடும் பகீரா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த படத்தை ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யார் இயக்கணும், அந்த படத்தில் யார் யாராக நடிச்சுக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கடுத்து ஸ்டோரியை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னா டிஆர் சூரி இந்த படத்தில் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீ முரளி கதாநாயகனாக நடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ராக்மினி வசந்த், ரங்கநாயா ராகு, கருடா ராம் தான் இதில் வில்லனாக நடிச்சுக்கிறாரு. போலீஸ் கதாபாத்திரத்தில் பிரகாஷ் ராஜ் அவர் ஒரு சிபிஐ நடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசாக இருப்பார். சின்ன வயசாக இருக்கையில் பெரிய ஃபைட்டர் மேனாக மாதிரி ஆகணும், சூப்பர் மேன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுவார். கீழே குதித்தோடனே அப்புறம் அவர் கொஞ்சம் பிழைச்சிடுவார். அப்போ அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபைட்டர் மேன் சூப்பர் மேன்லாம் நம்ம ரியலாலாம் பண்ண முடியாது, படத்தில் மட்டும்தான் தம்பி காமிப்பாங்க. உண்மையான சூப்பர் ஹீரோ ஆகணும்னா அவங்க அப்பா பாரு, அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ அப்படிங்கணும். இந்த பையன் அப்படியே அவங்க அப்பா பார்ப்பான். அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து நடந்து வருவார். நடந்து வந்தவொடனே இவனும் இந்த மாதிரி போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆகிட்டு போலீஸ் ஆகிடுவான். போலீஸ் ஆனோடனே அவனுக்கும் ஒரு பதவி கொடுத்துருவாங்க. கொடுத்தவொடனே ஒரு எல்லாத்தையுமே பயங்கரமாக வந்த புதுசுலேயே எல்லாத்தையும் பயங்கர சண்டை போட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் கடைசியில் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிடுவார். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய அதிகாரிலாம் நீ தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் உள்ள இருக்காத, இது சிஸ்டம் மாதிரி தான் இங்கே ரன் பண்ணணும், உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதிகாரி சொல்லுவாங்க. இவருக்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகும். என்னடா அன்னைக்கு தான் அம்மா சொன்னாங்க போலீஸ் ஆனால் ஹீரோ மாதிரி ஆகலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கி போயிடுவார். முடங்கி பண்ண அவள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நான் உன்னை 50 லட்சம் சேர்த்து தான் உன்னை போலீஸில் உன்னை சேர்த்தேன், நீ பெரிய மெடலெல்லாம் ஒன்றும் சேரலை அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். என்னடா கடைசியில் லஞ்சம் வாங்கி தான் நம்மளை சேர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் கீழே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து என்ன பண்ணுவார்னா, சரின்னு சொல்லிட்டு இவர் நார்மலாக போயிட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு பொண்ணை ஒரு கிரௌடிங் எல்லாம் சுற்றி ரேப் பண்ணிடுவாங்க. ரேப் பண்ணோடனே அவங்க அம்மா நியாயம் கேட்க வரும். அந்த பொண்ணுமும் கூட வந்துடும். இந்த மாதிரி நியாயம் கேளுங்க, இந்த மாதிரி போலீஸ்லாம் எத்தனை பேர் இருக்கீங்களே, யாரும் தெரிஞ்சும் நீங்கள் அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா அழுது புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர கடைசி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. இவரும் கேள்வி கேட்க முடியாமல் இவர் ஃபுல் போதையில் அடித்து உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவார். அப்போ அந்த பொண்ணு மண்ணெண்ணெய் கேனை ஊற்றி தற்கொலை பண்ணி செத்துரும். செத்தவொடனே இவர் அதை பார்த்தவொடனே அப்படியே அதிர்ச்சியாகி மிரண்டுவார். மிரண்டவொடனே அப்புறம் அங்கேருந்து உள்ளே லஞ்ச பணத்தில் கொஞ்சம் பணம் தட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த பொம்பளைகிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவார், இந்த மாதிரி லவ் ஃபெயிலியரால் இந்த பொண்ணு இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே எல்லாருமே மிரண்டுறாங்க, என்னடா கடைசியில் நம்ம சார் இப்படி மாட்டார் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து தான் இவர் என்ன பண்ணுவார்னா, இவனுங்களை தட்டி கேட்கணும்னா சாதாரணமாக போலீஸ் இந்த மாதிரி ஆளுங்களாம் தட்டி கேட்க முடியாது, நம்ம வித்தியாசமான முறையில் தான் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு முகமுடி அணிஞ்சு அவங்க உள்ள எல்லாத்தையுமே போட்டு தள்ளி கொடூரமாக கொன்று எடுத்துடுவார். இது அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு இதை சொல்லும். கடைசியில் யார் என்ன ஏதுன்னு பார்க்கல, ஒரு சின்ன பையன் அவன் மட்டும் தான் பார்ப்பான். எப்படின்னா டீ குடிக்க வந்திருப்பான் அந்த உள்ள எல்லாத்துக்குமே ரவுடிங்களுக்கெல்லாம். அப்போ தான் இந்த சின்ன பையன் பார்த்துட்டு சின்ன பையனை போலீஸ்காரங்க கேட்பாங்க, யாருப்பா யாருப்பா அந்த மாதிரி கொடூரமாக வெட்டினது அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த சின்ன பையன் சொல்லுவான், இது பகீரா அப்படின்னு சொன்னோம். அப்படியே கேஜிஎஃப் சொன்னால் அப்படியே மாதம் பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. அப்போயே நம்ம உடம்பே செலுக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அடுத்து இப்படியே போய்கிட்டு இருக்கையில் கடைசியில் என்ன ஆகுனா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை இவர் பகீரா கொன்றுவார். கொன்னவனையும் சிபிஐயை பிரகாஷ் விசாரிக்கிடுவார். அந்த பையனோட அப்பா அவர் பெரிய அதிகாரியாக இருப்பார். அவரும் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தெரியாது, நீ அவனை கண்டுபிடிச்சி கொள்கிற அப்படி சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜா சிபிஐ கண்டுபிடிக்க வருவார். கண்டுபிடிச்சி என்னென்னமோ ட்விஸ்ட்லாம் போட்டு பார்க்கல கடைசியில் தான் தெரியும், பகீராங்கிறதே இந்த போலீஸ் அதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சோடனே அவரை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போவாங்க. கொல்ல போயில அப்போ தான் என்ன ஆகுனா, ஒரு 2000-3000 பெண்ணுகளை நம்ம கருடராஜா இருக்கார்ல அவன் கடத்தி வச்சுவாங்க. கடத்தி வச்ச உடனேயும் அவன் மூஞ்சி எல்லாமே சின்ன வயசுலேயே சண்டை போட்டு ஒரு சைடு வெந்து போயிருக்கும் கருடாவுக்கு. அவருக்கு அவர் தான் இங்கே இதில் பயங்கரமாக வில்ல கதாபாத்திரத்தில் பயங்கரமாக நடிச்சிருப்பார். 2000-3000 இதை பொண்ணுகளை கசால்ட்டாக கடத்தினாங்க. கடத்தினோடனே போலீஸ் அதிகாரி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இவரை வேறு என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. இந்த கட்டத்தில் என்ன ஆகும், பிரகாஷ் ராஜ்
அந்த பெரிய அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை கொண்டது யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவார். இவர் என்கவுண்டர் பண்ண போகல, பக்கத்தில் உள்ள ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார், இவங்க என்கவுண்டர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து சுட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை காப்பாற்ற சொன்னார் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சொன்னோடனே இவரும் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு கடைசியில் வந்து பிரகாஷ்ராஜ்க்கு ஒரு கால் வரும். கால் வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு நம்ம படத்தோட ஹீரோவுக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2000 பேரை இவன் வந்து கடத்திட்டான், அவனை பிடிக்கிறதுனா உன்னால் மட்டும்தான் முடியும், மற்ற யாராலும் முடியாது, எல்லாருமே மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒடிசாவுக்கு வந்து ட்ரெயின் மூலமாக வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த பகீரா என்ன பண்ணுவார்னா அப்படியே சூப்பர்மேன் ஃபைட்டர் மேன் பண்ணி போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட சீனி. இந்த படத்தில் கதையும் சொல்ல போனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படின்னா நேர்மையாக எந்த ஒரு அதிகாரியுமே வந்து வேலை பார்க்க முடியாது, இந்த மாதிரி முகமூடி போட்டு தான் வந்து ஒருத்தவங்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற கதையை வந்து சிம்பிளாக வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். இந்த படத்தில் உள்ள நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு வேலை கிடையாது, சும்மா அப்போ தான் வருவாங்க போவாங்க. அந்த சின்ன பையனும் வந்து அழகாக வந்து சூப்பராக நடிச்சிருப்பான். சின்ன பையன் எப்படின்னா கேஜி படத்தில் வந்து டிவி கிளாஸ் வைக்கல அந்த படம் வந்து அந்த பையன் சொல்லுவான்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியே வந்து கேஜிஎஃப்போட காப்பிரைட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட இதை. ஓகே, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வந்து வீக்கெண்டில் போயிடுச்சுன்னா ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆகிற ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.